அன்னைக்கு மதியானம் ஒரு 12:69 இருக்கும். அன்னைக்கு நான் என் வீட்டில் போயிட்டு எனக்கு பட்டாசு வேணும்னு கேட்டேன். அதுக்கு அவங்க சொன்ன பதில், எருமக்கடா வயசாகுது, இன்னும் எதுக்குடா உனக்கு பட்டாசு அப்படின்னு கேட்டாங்க. இப்போ தான் என் மனசில் ஒன்று தோணுச்சு, நம்மளும் மிஸ்டர் பீஸ்ட் மாதிரி ஒரு பெரிய யூடியூபர் ஆகி ஒரு ராக்கெட் கணக்கில் ஒரு பட்டாசை செஞ்சு ஸ்பேஸில் போயிட்டு வெடிக்கணும்னு. அதுக்கு நீங்கள் எல்லாம் பண்ண வேண்டியது சப்ஸ்கிரைப் பண்ணணும். அப்போ தான் நம்மளோட லட்சியத்தை நம்மளால் ஜெயிக்க முடியும். வணக்கம் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், நீங்கள் எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஸோ நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஒரு சப்ஸ்கிரைப்காக என்னென்னலாம் பண்ண வேண்டியதுன்னு பாருங்கள். அதனால் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் லைக்கை தட்டி விட்டு இந்த வீடியோவை பாருங்கள். எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி கைஸ். என்ன ப்ரோ பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம எப்பவும் போல் வந்து டயர் லிஸ்ட்டாக பண்ண போகிறோம். ஸோ சம்மர் சீசன் வந்து இப்போ தாங்க முடிஞ்சுது. அதுக்கு ஒரு டயர் லிஸ்ட் போடாமல் இருந்தால் எப்படி? அதனால் அதுக்கு ஒரு டயர் லிஸ்ட் போடலாம் தான் வந்துட்டோம். பெஸ்ட் ராம்காம் எது, பெஸ்ட் ப்ரோட்டாகனிஸ்ட் யார் அப்படின்னு நம்மளோட வந்து போலில் போட்டிருந்தேன். ஸோ அதுவுமே நம்ம கடைசியில் என்னன்னு பார்க்கலாம். சம்மர் சீசனில் வந்து எக்கச்சக்கமான சீரீஸ் வந்தது. அதில் நான் சிலது தான் பார்த்துருக்கேன் அண்ட் அந்த சிலது தான் நான் இப்போ டயர் லிஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ வாங்க இப்போது டயர் லிஸ்ட் எபிசோட் 3 போலாம். ஃபஸ்ட்டு நம்ம டயர் லிஸ்ட்டில் என்னென்னலாம் ரேங்கிங் வச்சுருக்கோம் நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து கோட்டட், அடுத்தது வேறு லெவல், அடுத்தது நல்லா இருக்குது, அடுத்தது இட்ஸ் ஓகே, அடுத்தது வேஸ்ட் ஆஃப் டைம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது சக்கமோட்டோ தான். சக்கமோட்டோலாம் கோட்டடில் போட்டுட்டு தான் பேசணுமே. ஏன்னா எனக்கு பர்சனலாக இது ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு அந்த சீரீஸாக இது மாறிடுச்சு. சக்கமோட்டோ டேஸோட பிளாட் பார்த்தீங்கனாலே அந்த பார்த்திபன் அந்த லியோ பிளாட் மாதிரி தான். அண்ட் அதில் அவங்க அந்த ஆக்ஷன் சீன்ஸ்லாம் காட்டுறதுலாம் வந்து பயங்கரமாக இருக்குங்க. ஆக்சுவலாக ஒரு பிளெயினில் ஒரு ஆக்ஷன் சீன்ஸ் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்களே மிரண்டுருவீங்க. அந்த மாதிரி பண்ணி வச்சுருப்பானுங்க. என்ன நடக்குது? ஆக்ஷன் சீன்ஸ்லையுமே அந்த ஃபன்லேயே தான் கொண்டு போயிருப்பாங்க, அந்த ஃபன் டோன்லேயே தான் மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கறது ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் வந்து ஃபேமிலியோட அந்த வந்து சில வந்து மூமெண்ட்லாம் காட்டுறதுலாம் அதெல்லாம் எனக்கு பார்க்கும்போது ஒரு மாதிரி ஓல்சமாக இருக்கும். அதனாலேயே நான் சக்கமோட்டோ கோட்டரில் தான் போடுவேன் நான். நம்ம பார்க்க போகிறது வந்து டானடா தான். ஸோ டானடானை பற்றி நான் சொல்லவே தேவையில்லைங்க. ஸோ எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு சீரீஸாக இது மாறிடுச்சு. அண்ட் வந்து என்னோட பால் ஒன்று காணோம். அது எனக்கும் தெரியும். அதை காட்டுறா. அது எப்படி இருக்குன்னு நானும் பார்க்கணும். ஒரு ஆணோட அடையாளமே இதுதான். நான் உனக்கு காட்ட மாட்டேன். அப்புறமா எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து மோமோ அண்ட் ஒக்கரோனுக்குள்ளே அந்த நடக்கிற அந்த ஒரு சின்ன ஒரு ராம்கா மாதிரி பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப ஓல்சமாக இருக்குங்க. இப்படிப்பட்ட ஒரு கோட்டட் சீரீஸை நான் எப்படி கோட்டரில் போடாமல் நான் விடுவேன்? அதனால் அதை கண்டிப்பாக கோட்டரில் தான் கைஸ் போடணும். இங்கே என்ன நடக்குது? அடுத்தது நம்ம பார்க்க போகிறது மை ட்ரெஸ் அப் டார்லிங். ஸோ மை ட்ரெஸ் அப் டார்லிங் சொன்னாலே வந்து ஃபேன் சர்வீஸ் பக்கம் தான் போகிற மாதிரி இருக்குது. என்னதான் வந்து நம்ம ஃபேன் சர்வீஸ் அப்படி இப்படின்னு சொன்னாலுமே அந்த கப்புள்ஸை நம்ம அந்த ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கே ரொம்ப வந்து ஓல்சமாக இருக்கும். ஓகேவா? ஸோ அப்படி பார்க்குறதே ரொம்ப நல்லா இருக்கும். நான் வந்து இது எனக்கு 5வது ஒரு ராம்காம் சீரீஸ் நான் வந்து நினைக்கிறேன். இது பார்க்கும் போதே என்னடா ஒரு மாதிரி ஓல்சமாக இருக்குது அப்படி பார்த்தது தான் இது. அண்ட் பின்னாடி பட்டாசுலாம் வச்சுருந்துருக்கானுங்க டம்மு டிம்முன்னு. ஸோ நீங்கள் அதெல்லாம் பார்க்காதீங்க, நான் சொல்கிறது மட்டும் கேளுங்க. ஓகேவா? வந்து நான் இதை வந்து கண்டிப்பாக வந்து வேறு லெவல் தான் கைஸ் நான் வந்து போடுவேன். இது கோட்டர்லாம் போட மாட்டேன். இது ஒரு வேறு லெவலான ஒரு ராம்காம் சீரீஸ், அவ்வளோதான். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃப்ளேக்லெட் ஃப்ளவர் ப்ளூம் வித் டிக்னிட்டி. ஸோ ஒரு வந்து டைலாக் சொல்லுவாங்களே, நீ என்ன தேட்டரில் என்ன படம் வேணால் போடு, ஆனால் வந்து ரோகிணினா நம்மளுக்கு தலை தான். ஸோ அந்த மாதிரி வந்து ராம்காம்னா எனக்கு இந்த ஃப்ளேக்லெட் ஃப்ளவர் ப்ளூம் வித் டிக்னிட்டி தான் கைஸ். பேசிக்கிட்டே போவேன். பட் இது ஒரு லாங் ஃபார்ம் வந்து வீடியோவில் நான் இதை பற்றி நிறைய பேசி போட்டிருக்கேன். அதனால் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். நீங்கள் அதை தொட்டு இதை நீங்கள் பார்க்கணுன்னா போயிட்டு கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஒரு மஸ்ட்டு வாட்சான ஒரு ராம்காமை மிஸ் பண்ணுறாதீங்க தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். அண்டு இதை கண்டிப்பாக கோட்டாவில் தான் போடுவேன். அண்டு கோட்டடுக்கு மேலே அப்படி ஏதாவது ஒரு ஆப்ஷன் இருந்தால் சொல்லுங்கள், நான் அப்படி கூட போடுறதுக்கு நான் வந்து ரெடியாக இருக்கேன். இதை நம்ம பார்க்க போகிறது கைச்சி நம்பர் 8. ஸோ இதை பற்றி நான் என்னங்க சொல்கிறது, ஒரு ஃபன்னான அனிமே வித் பீக் கேரக்டர் டெவலப்மெண்ட். ஓகேவா? ஸோ சிம்பிளாக அப்படி தான் சொல்லணும். ஓகேவா? நீங்கள் பார்க்கலன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள். மஸ்ட் வாட்ச் வித் தமிழ் டப்பில் வேறு இருக்குது க்ரன்ச்சி ரோலில்.
ஸோ இது பற்றி நான் என்னங்க சொல்கிறது, ஒரு மஸ்ட்டு வாட்சுங்க. போங்க போய் பார்க்கலன்னா கண்டிப்பாக போய் செக் அவுட் பண்ணி பாருங்க. அண்ட் இது கண்டிப்பாக கோட்டட் தான். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து காச்சிக்குட்டா. ஸோ காச்சிக்குட்டான்னு வந்து சொல்லும் போதே அது கான்செப்டே எனக்கு ரொம்ப பிடிச்சிதுங்க. அது ஒரு பொருளாக இருந்தாலும் அதை வந்து மதிக்க கற்றுக்கணும் அப்படின்னு சொன்ன அந்த கான்செப்டே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் இந்த சீரீஸை பார்க்க ஆரம்பித்தேன். அண்ட் பார்க்க ஆரம்பித்தா அடுத்தடுத்த எபிசோட்லாம் ஒரே பக்காவாக போயிருந்தது. ஒரே பீக்கு தான் அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி போயிருந்தது. அண்ட் ஃபுல்லாக பார்த்துட்டு நான் இதை பற்றி ஒரு லாங் ஃபார்ம் வீடியோ நான் கண்டிப்பாக போகிறேன். அண்ட் இப்போதைக்கு இது கோட்டட் தான். பார்க்கலன்னா போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். கிரன்ச்சிரோலில் வேறு தமிழ் டப்பில் இது வந்து இருக்குது. பார்க்கலன்னா போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். அண்ட் இது கண்டிப்பாக கோட்டட் தான். இதை நம்ம பார்க்க போகிறது டாக்டர் ஸ்டோன் தான். ஸோ இதில் ஸ்டோரி லைனும் பீக்கு, கேரக்டர்ஸ் எல்லாமே பீக்கு, அண்ட் ஃபன்னெல்லாம் பங்கமாக பண்ணியிருப்பாங்க. அண்ட் வந்து நான் இந்த சீரீஸை பார்த்து கொஞ்சம் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிலாம் நான் போய் கற்றுக்கலாமா அப்படிலாம் பார்த்தேன். ஓகேவா, ஸோ அப்படி ஒரு சீரீஸ் இது. ஓகேவா, அண்டு பார்க்காதவங்க கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள். அண்டு 4 சீசனுமே கிரன்ச்சிரோலில் வந்து தமிழ் டப்பில் இப்போ இருக்குது. பார்க்காதவங்க செக் அவுட் பண்ணி பாருங்கள். அண்ட் இது கண்டிப்பாக கோட்டட் தான். கேரக்டர்ஸே நான் சொல்லுவேன், கேரக்டர்ஸ் எல்லாமே பங்கமாக இருக்கும். Skip. But when does this game get fucking good? நம்ம பார்க்க போகிறது சம்மர் இக்காருடை. இது ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லரான ஒரு ஷோ. ஸோ அடுத்தடுத்த எபிசோடு என்ன நடக்கும்னு அப்படியே வச்சுருப்பாங்க. நான் இதுக்கு ஒரு லாங் ஃபார்ம் வீடியோ நான் கண்டிப்பாக போடணும். ஓகேவா, இப்போது பார்க்காதவங்க பார்க்கலாமான்னு கேட்டிங்கன்னா அந்த லாங் ஃபார்ம் வீடியோ நான் போட்ட பிறகு நீங்கள் இதை செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகேவா, நான் ஃபஸ்ட்டு பார்க்கும் போதெல்லாம் டேய் என்னடா இது அப்படி தான் பார்த்தேன். ஓகேவா, ஸோ அங்கேருந்து ஏதோ கொட்டுது அந்த மாதிரிலாம் பார்த்தேன். அண்ட் அதுக்கப்புறம் போயிட்டு பார்க்கும்போது வந்து நல்லா இருந்தது. நான் அதனால் இதை வேறு லெவலில் போடுறேன். இது ஒரு கோட்டட் அளவுக்கு ஒரு சீரீஸ்னு சொல்ல மாட்டேன். இது ஒரு நல்ல சீரீஸ், அதனால் நான் அதை வேறு லெவலில் போடுறேன். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வித் யூ அண்ட் ரெயின். இது ஒரு சிம்பிளான ஒரு ஸ்டோரிங்க. பொண்ணும் அண்ட் அந்த நாயும், ஆக்சுவலாக அது வந்து டாகே கிடையாது தான். ஓகேவா, ஸோ அங்கே 2 பேருக்குள்ளே நடக்கிறது தான் கைஸ் இந்த கதை. ஓகேவா, இது நான் வந்து பார்த்த வரைக்குமே வந்து நல்லா இருக்குது. அப்படினால நான் இதை வந்து நல்லா இருக்குது அதில் தான் நான் இதில் போடுறேன். நம்ம பார்க்க போகிறது மேரிட் உமன் லிவ் ஸ்டேட்ஸ் லைக் ஆல்கஹால். ஸோ இது நான் ஃபஸ்ட் எபிசோட் பார்த்துட்டு நான் ஆக்சுவலாக இதுக்குன்னு ஒரு வீடியோவை போட்டேன். ஏன்னா இது வந்து டாப் 3ல் போயிடுச்சு. நான் வந்து வேறு விதமாக நினச்சி தான் நான் அப்படிலாம் போட்டேன். உங்களுக்கு அந்த கதைலாம் என்னென்னு தெரியணுன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், அதை தொட்டு நீங்கள் அந்த வீடியோ பார்த்துக்கோங்க. அண்டு என் மனசு இது கோட்டரில் போட சொல்லுது, ஆனால் என்னோடய கை வந்து இதை வந்து ஆக்சுவலாக இட்ஸ் ஓகேல போட சொல்லுது. அதனால் நான் இட்ஸ் ஓகேல போட்டுறேன். ஓகே, நம்ம பார்க்க போகிறது ரிலேட்டிவ் டோஸ் டேஸ் ஆர் கிரேசி. இதோட பிளாட் என்னென்னா, வந்து நம்ம ப்ரோட்டாகனிஸ்ட்டும் அந்த பொண்ணும் வந்து நிறைய பிரச்சனைகளை வந்து சால்வ் பண்ணுவாங்க. ஸோ அந்த பிரச்சனைலாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வீட்டில் பேய் இருக்குன்னுவானுங்க. அந்த பேயை போயிட்டு பிடிக்கலான்னு பார்ப்பாங்க. அண்ட் வந்து அந்த வந்து இன்னர்ஸ் எல்லாம் வந்து காணோன்னு சொல்லி அது ஒரு மாதிரி ஃபன்னாக போகும். ஸோ வந்து இந்த மாதிரி தான் கைஸ் அடுத்தடுத்து ஃபன்னாகவே கொண்டு போயிருப்பாங்க. ஸோ 12 எபிசோட் வரைக்குமே ஃபன்னாக தான் இருக்கும். அதனால் நான் இதை வேறு லெவல் ஷோ அப்படின்னு நான் போடுறேன். இதை நம்ம பார்க்க போகிறது வந்து கிளவெட்டு. ஸோ இதோட செகண்ட் எபிசோட் வந்து நிறைய வந்து கொஷினை வந்து கிளப்புற மாதிரி ஒரு எபிசோடு அது. அண்ட் நான் வந்து அந்த எபிசோட் பற்றி நிறைய பேசணும் கைஸ். அண்ட் வந்து இந்த சீரீஸை பற்றியே நான் ஒரு லாங் ஃபார்ம் வீடியோவில் கண்டிப்பாக போடுறேன். அண்டு இப்போதைக்கு பிளாட் என்ன மேலோட்டம் சொல்லணும்னா, ஸோ அந்த குழந்தைய பாதுகாக்கிறது தான் பிளாட்டு. அந்த குழந்தைய சுற்றி வந்து நிறைய வந்து ட்ராமா நடக்கும். ஸோ அதனால நான் இதை வந்து வேறு லெவல் ஷோ நான் போடுறேன். அண்ட் வந்து இதை பற்றி நம்ம ஒரு லாங் ஃபார்ம் வீடியோவில் பேசலாம் நல்லா. நம்ம பார்க்க போகிறது கப்புள் ஆஃப் குக்கி. ஸோ எப்போ வந்து 3 பேர்லேருந்து 4 பேராக மாறிச்சோ நான் அப்போவே வந்து இந்த சீரீஸை வந்து ட்ராப் பண்ணிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு சீசன் பார்த்ததுக்காக நான் இதை வந்து நல்லா இருக்குது அப்படின்றத நான் போடுறேன். அண்டு வந்து ட்ராப் பண்ணதுக்கான காரணம் வந்து எக்கச்சக்கமாக இருக்குது, அதெல்லாம் நான் சொல்ல வேணான்னு பார்க்குறேன். அடுத்த நம்ம பார்க்க போகிறது கல்ச்சரல் எக்ஸ்சேஞ்ச் வித் கேம் சென்டர் கேர்ள். இது ஒரு ஹோல்சமான சீரீஸுங்க. நான் இதை பற்றி ஒரு லாங் ஃபார்ம் வீடியோவில் எக்கச்சக்கமாக பேசிட்டேன். ஸோ இது ஒரு வேறு லெவலான ஒரு ஷோ, கண்டிப்பாக பார்க்கலன்னா மஸ்ட் வாட்ச். ஸோ நான் அந்த வந்து லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அண்ட் அந்த வீடியோ செக் அவுட் பண்ணி பார்த்துட்டு இதை நீங்கள் பாருங்கள். நான் வந்து இதை கண்டிப்பாக வேறு லெவல் ஷோவில் தான் கைஸ் நான் இதை போடுவேன். நம்மளோட வந்து டயர் லிஸ்ட் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ வந்து உங்களோட டயர் லிஸ்ட்டு நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இப்போ வந்து அந்த வந்து போலுக்கு போயிடலாம் நம்ம. ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து எது அண்டர் ரேட்டட் அனிமே இந்த சம்மர் சீசன்லன்னு கேட்டிருந்தேன். அண்ட் ஆப்ஷன் ஏ வந்து நான் அப்படியே போட்டுறேன். ஸோ இதோட வின்னர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வாழ்த்துக்கிறேன்.
அதுக்கப்புறம் வந்து பெஸ்ட்டு ப்ரோட்டாகனிஸ்ட் ஆஃப் சம்மர் சீசன் யாருன்னு கேட்டிருந்தேன். நான் மறுபடியும் அந்த பாட்டெலாம் போட்டால் நீங்கள் காண்டாயிடுவீங்க. அதனால் இந்த 4 பேரில் வந்து செங்கு தான் வந்து நிறைய ஓட்டு வாங்கி பெஸ்ட்டு ப்ரோட்டாகனிஸ்ட் ஆஃப் சம்மர் சீசன் அவார்டு வாங்கியிருக்காங்க. ஸோ வாழ்த்துக்கள் சொல்லிடலாம். வாழ்த்துக்கள். பெஸ்ட்டு மெயின் கேரக்டர் ஆஃப் சம்மர் சீசன். ஸோ வந்து இந்த போல் தான் கைஸ் மொத்தம் 82 பேர் வந்து ஓட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதில் வந்து 65% பேர் வந்து ஒக்கரோனு தான் ஓட் பண்ணியிருக்காங்க. அண்ட் வின்னர் இஸ் ஒக்கரோன் தான். வாழ்த்துக்கள் சொல்லிடலாம். வாழ்த்துக்கள். பெஸ்ட் ராம்காம் அனிமே ஆஃப் சம்மர் சீசன் 2025 நான் என்னன்னு கேட்டிருந்ததுக்கு மொத்தம் 98 பேர் வந்து ஓட் பண்ணியிருக்கீங்க. அதில் வின்னர் பார்த்தீங்கன்னா டாண்டடா தான் 49% பேர். அண்டு நான் வந்து எப்போவுமே ஃப்ளேக்லெட் ஃப்ளவர் தான் கைஸ் வந்து எனக்கு பெஸ்ட்டு. அண்ட் வந்து நீங்கள் சொன்னது டாண்டடா, நான் சொன்னது ஃப்ளேக்லெட் ஃப்ளவர் ப்ளூம் வித் டிக்னிட்டி. வாழ்த்துக்கள். யார் வந்து பெஸ்ட் கேர்ள் ஆஃப் சம்மர் சீசன் 2025 கேட்டிருந்தேன். அண்ட் வந்து இதில் வந்து காம்படிஷன் பக்கத்தில் தாங்க சேர்ந்துருக்கு. அண்ட் வந்து வின்னர் பார்த்தீங்கன்னா வந்து வாகோரிசான் தான். அண்ட் எனக்குமே பெஸ்ட் கேர்ள் ஆஃப் சம்மர் சீசன் வந்து வாகோரிசான் தான். வாழ்த்துக்கள். எம்மாடி ஒரு வழியாக முடிச்சாச்சு கைஸ். ஸோ வந்து நான் வீடியோ பண்ணுற எனக்கே இப்படி இருக்குது. அண்ட் பார்க்குற வந்து உங்களுக்கே வந்து காண்டாக தான் இருந்திருக்கும். அண்ட் வந்து எவ்வளோ நேரம் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கமெண்ட்டில் ஒரே ஒரு ரெட் கலர் ஆர்ட் மட்டும் போட்டு போங்க, பார்க்கலாம் எத்தனை பேர் வந்து கடைசி வரைக்கும் பார்த்துருக்கீங்கன்னு. அண்டு நம்ம முன்னாடியே சொல்கிற மாதிரி தான் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போங்க. நம்ம வந்து 2K போகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் தொலைவு தான் இருக்குது. அதனால தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லிக்கினே இருக்கேன். அண்டு வேறு ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை மறுபடியும் வந்து பார்க்குறேன் கூடிய சீக்கிரம். ஸோ until then, peace. ஸோ என்னால் முடியல கைஸ். நைட்டு 12 மணி கூட டம்மால் டிமில் பட்டாசு வச்சுன்னுக்கிறானுங்க. ஒரு வாய்ஸ் ஓவர் கூட எடுக்க கூட மாட்டேங்கிறானுங்க. என்ன தாண்டா அப்படி என்னடா பட்டாசு வெடிப்பீங்க டே போங்க கைஸ். ஸோ வந்து நாளைக்கு காலையில் தான் மறுபடியும் வாய்ஸ் ஓவர் தர போகிறேன். அண்ட் வந்து இதை நான் கட் பண்ணுறேன், சும்மா பேசினுக்கிறேன்.